என் பெயர் பிரதீக். நான் ஒரு வங்கியில் மேலாளராக பணிபுரிந்து வந்தேன். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். நான் இந்த நிலையை அடைய என்ன காரணம் என்று யாருக்கும் தெரியாது. ஒருநாள் ஒரு வயதான பாட்டி பென்ஷன் வாங்குவதற்காக நீண்ட நேரமாக வங்கிக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார். ஆனால் அவர் முறை வருவதற்குள் வங்கியின் நேரம் முடிந்துவிட்டது. ஊழியர்கள் தங்கள் இடங்களை விட்டு நகரத் தொடங்கினர். இதை பார்த்த அந்த பெண் அழத் தொடங்கினார். நான் அவர் அருகே சென்றபோது அவரை அடையாளம் கண்டு அதிர்ச்சியடைந்தேன். ஏனெனில் அவர் என் கல்லூரியில் படித்தவர். இன்று நான் இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியில் ஒரு நல்ல பதவியில் இருக்கிறேன். நாள் முழுவதும் ஏசி அறையில் அமர்ந்திருப்பேன். எல்லோரும் என்னை மிகவும் மதிப்பார்கள். என் தெருவிலும் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. நான் எப்போதும் சுத்தமான ஆடைகளை அணிவேன். ஆனால் என் வாழ்க்கை எப்போதும் இப்படி இருந்ததில்லை. நான் மிக கஷ்டமான நாட்களை கடந்து வந்தேன். அவற்றை கடந்துதான் இன்று இந்த வேலையையும் வெற்றியையும் அடைந்துள்ளேன். எங்கள் வங்கியில் எப்போதும் கூட்டம் இருக்கும். பென்ஷனை நம்பி வாழும் அந்த முதியவர்கள் தங்கள் பணத்தை பெறுவதற்காக நீண்ட வரிசையில் நின்றிருப்பார்கள். பாவம், அந்த முதியவர்கள் போதாதற்கு சீக்கிரமே வங்கிக்கு வந்து வரிசையில் நின்றுவிடுவார்கள் என்பது விசித்திரமான விஷயம். சிலருடன் அவர்களின் உறவினர்களோ அல்லது தெரிந்தவர்களோ வந்திருப்பார்கள். அவர்கள் வரிசையில் நிற்பார்கள், மற்றவர்கள் அமர்ந்திருப்பார்கள். ஆனால் பெரும்பாலானோர் தனியாகவே வருவார்கள். நான் என் கேபினில் அமர்ந்து இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருப்பேன். ஒருநாள் ஒரு பெண்மணி வரிசையில் தனியாக நின்று கொண்டிருந்ததை கண்டேன். அவர் தலையில் சேலையின் முந்தானையை போர்த்தியிருந்தார். எனக்கு அவர் முகம் சரியாக தெரியவில்லை. ஆனால் அவர் முறை வருவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பே வங்கியின் நேரம் முடிந்துவிட்டது. வங்கி ஊழியர்கள் நேரத்தை கடைபிடிப்பதில் மிகவும் கண்டிப்பானவர்கள். நேரம் முடிந்தவுடனே தங்கள் கணினிகளை அணைத்து விடுவார்கள். அதன் பிறகு யாருடைய வேலையையும் செய்ய மாட்டார்கள். எவ்வளவு அவசரமானாலும் சரி, எத்தனை பேர் காத்திருந்தாலும் சரி, அவர்கள் மறுநாள்தான் வரவேண்டும். ஆனால் அன்று நேரம் முடிந்தது மட்டுமல்லாமல் அடுத்த 2 நாட்களுக்கு விடுமுறையும் இருந்தது. அதனால் வங்கி 2 நாட்கள் மூடியிருக்கும். அந்த பெண் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அந்த நபர் அவரிடம் வாக்குவாதம் செய்து சத்தமாக பேசத் தொடங்கினார். நான் இந்த கூச்சலை கேட்டு அறையை விட்டு வெளியே வந்தேன். என்ன விஷயம்? என்ன நடக்கிறது? ஏன் சத்தம் போடுகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அந்த நபர், சார், நேரம் முடிந்துவிட்டது. இப்போது 2 நாட்கள் விடுமுறை. ஆனால் இந்த பாட்டி தனக்கு பென்ஷன் வேண்டும் என்கிறார். வீட்டில் சாப்பிட எதுவும் இல்லை, நான் என்ன செய்வது என்கிறார். வங்கி விதிகளின்படி நான் என்ன செய்ய முடியும் என்பது உங்களுக்கே தெரியும் சார் என்றார். சரி, நீ போ, நான் இவரிடம் பேசுகிறேன் என்று நான் சொன்னேன். ஒரு ஓரத்தில் பெஞ்சில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த அந்த பாட்டியின் அருகே சென்றேன். பாட்டி, இது வங்கியின் விதிமுறை. நீங்கள் சீக்கிரமாக வந்திருக்க வேண்டும் என்றேன். அதற்கு அவர், நான் சீக்கிரமாகவே வந்தேன் தம்பி. இவர்கள் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்வார்கள் என்று எனக்கு எப்படி தெரியும்? நான் கடந்த 1 மணி நேரமாக இங்கே அமர்ந்திருக்கிறேன். இவர்கள் டீ குடிப்பதிலேயே அதிக நேரத்தை செலவழித்து விட்டார்கள். இவ்வளவு நேரத்தில் என் வேலை முடிந்திருக்க வேண்டும் என்றார். ஏன் என்று தெரியவில்லை. அந்த பெண்ணின் குரல் எனக்கு மிகவும் பரிச்சயமானதாக இருந்தது. நான் அவர் முகத்தை உற்று பார்த்தபோது என் காலடியில் இருந்து பூமி நழுவுவது போல் இருந்தது. உடனே என் பையிலிருந்து பணத்தை எடுத்து அவர் கையில் வைத்தேன். அவர் யார் என்று தெரிந்தால் நீங்களும் ஆச்சரியப்படுவீர்கள். எனவே என் கதையை கேளுங்கள். ஒரு காலத்தில் எங்களிடமெல்லாம் இருந்தது. 3 மாடி வீடாக இருந்தாலும் அது சொந்த வீடு. என் பெற்றோர் 9 வயது தங்கை இருந்தோம். எங்கள் குடும்பத்தை எல்லோரும் பாராட்டுவார்கள். மக்கள் எங்கள் குடும்பத்தை பார்த்து பொறாமைப்படுவார்கள். சிலர் பாராட்டாமல் இருக்க மாட்டார்கள். அப்பாவிற்கு நல்ல வேலை இருந்தது. எங்களிடம் ஒரு சிறிய காரும் இருந்தது. வீட்டில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்தோம். வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை. இது இப்படியே தொடரும் என்று நினைத்தோம். ஆனால் ஒரு நாள் எங்கள் மகிழ்ச்சிக்கு கண்திருஷ்டிப்பட்டது. அது வேறு யாருமல்ல, கிராமத்தில் வசிக்கும் என் சித்தப்பாதான். அவர் வீட்டில் சாப்பாட்டிற்கே வழியிருக்காது. குடும்ப சூழ்நிலை மோசமாக இருந்தது. அவர் தன் வாழ்க்கை முழுவதையும் ஊதாரித்தனமாக கழித்தவர். போதைப்பொருள் பழக்கம் இருந்தது. அனாவசியமாக செலவு செய்வார். அவருக்கு பணத்தின் அருமை தெரியாது. பிறகு ஒரு பெண்ணை திருமணம் செய்து 4 குழந்தைகளும் பிறந்தன. ஆனாலும் அவர் திருந்தவில்லை. இப்போது வாழ்க்கையில் சீரியஸாக இருக்க விரும்புவதாகச் சொல்லி படிப்பு வாசனையே இல்லாத அவர் சில நாட்கள் எங்கள் வீட்டில் தங்க வந்தார். எங்கள் வீட்டின் வசதிகளை பார்த்து மிகவும் ஈர்க்கப்பட்டார். நீங்கள் பெரிய வசதியான வாழ்க்கை வாழ்கிறீர்கள். உங்கள் வீட்டிலெல்லாம் இருக்கிறது. ஆனால் எங்கள் வீட்டிலோ சாப்பாட்டிற்கே கஷ்டம் என்று புலம்பினார். அப்பா அவரிடம், நான் என் வாழ்க்கையில் மிகவும் கடினமாக உழைத்தேன். உழைப்பால்தான் இந்த நிலையை அடைந்தேன். வெற்றி பெற உழைப்பு அவசியம். நான் எப்போதும் என் குடும்பத்தின் வசதியைப் பற்றியே யோசித்தேன். இப்போது என் மகனும் வளர்ந்துவிட்டான். அவனும் உழைப்பான், என்னைப் போலவே இருப்பான் என்றார். சித்தப்பா அமைதியானார். ஏனெனில் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. தன் பிள்ளைகளுக்கும் நல்ல பழக்கங்களை கற்றுத்தரவில்லை. அவர் எங்கள் வீட்டில் சுமார் 2 வாரங்கள் தங்கினார். நாங்கள் எதற்கும் தடை சொல்லவில்லை.
அவர் விரும்பிய அறையில் அமருவார், எங்கள் அனுமதியின்றி பொருட்களை பயன்படுத்துவார். அப்பாவிடம் எப்போதும் உங்களுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது? பணத்தை எங்கே வைப்பீர்கள்? வீட்டில் வைப்பீர்களா? சேமிப்பு இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே இருப்பார். அப்பாவும் தம்பி என்று நினைத்து எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். என் அம்மாவிற்கு இது பிடிக்கவில்லை. வீட்டு ரகசியங்களை உங்கள் தம்பியிடம் ஏன் சொல்கிறீர்கள்? இதெல்லாம் தனிப்பட்ட விஷயங்கள், எல்லோரிடமும் சொல்லக்கூடாது என்று அப்பாவை கண்டித்தார். அம்மாவின் பேச்சு அப்பாவிற்கு பிடிக்கவில்லை. அங்கித் என் தம்பி, அவனிடம் எனக்கு ரகசியமில்லை. நீ என்னை என் பெற்றோரிடமிருந்து பிரித்துவிட்டாய், இப்போது என் தம்பியிடமிருந்தும் பிரிக்கப் பார்க்கிறாயா? அவன் என் தம்பி, அவனிடமாவது பேசவிடு என்று சண்டையிட்டார். ஆனால் அம்மாவின் உள்ளுணர்வு சரியாக இருந்தது. அப்பா எல்லா ரகசியங்களையும் சொல்லிவிட்டார். ஒருநாள் சித்தப்பா திடீரென்று பெட்டியை அடுக்கத் தொடங்கினார். நான் அவசரமாக போக வேண்டும் என்றார். அப்பா, ஏன் இவ்வளவு அவசரம்? இன்னும் சில நாட்கள் இருப்பேன் என்றாயே. இன்று உன் அண்ணன் மகளின் பிறந்த நாள் கொண்டாடிவிட்டு நாளை போகலாமே என்று தடுத்தார். ஆனால் சித்தப்பா நிற்பதாக இல்லை. வந்தபோது சந்தோஷமாக இருந்தவர் இப்போது போகத் துடித்தார். இல்லை அண்ணா, வீட்டில் வேலை இருக்கிறது, நான் கிளம்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவசரத்தில் செருப்பை கூட மறந்துவிட்டு ஓடினார். நாங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, ஏதோ அவசர வேலை என்று நினைத்தோம். அவர் சென்று 2 வாரங்களே ஆகியிருந்தன. ஒருநாள் சிலர் எங்கள் வீட்டிற்கு வந்து நாங்கள் வீட்டை பார்க்க வேண்டும் என்றார்கள். நாங்கள் அதிர்ச்சியுடன், எங்கள் வீட்டை ஏன் பார்க்க வேண்டும்? இது வாடகை வீடு அல்ல, எங்கள் சொந்த வீடு. நீங்கள் எப்படி உள்ளே வரலாம் என்றோம். அதற்கு அவர்கள், இது இனி உங்கள் வீடு இல்லை. உங்கள் தம்பி இந்த வீட்டை எங்களுக்கு விற்றுவிட்டார். வீட்டின் பத்திரங்கள் அவர் பெயரில் மாற்றப்பட்டு இப்போது எங்களுக்கு விற்கப்பட்டுள்ளது. இங்கே சிலர் ஆக்கிரமித்து இருப்பதாக அவர் சொன்னார். அவர்களை நாங்கள் வெளியேற்றிக் கொள்கிறோம் என்றோம். நாங்கள் சாதாரண ஆட்கள் இல்லை. உங்களுக்குள் என்ன பிரச்சனை என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த வீடு இப்போது எங்களுடையது. காலி செய்ய உங்களுக்கு 2 வாரங்கள் அவகாசம் தருகிறோம். இல்லையெனில் போலீசை அழைப்போம் என்று மிரட்டினார்கள். நாங்கள் அதிர்ந்து போனோம். உடனே வீட்டின் பத்திரங்கள் வைத்திருந்த இடத்தை பார்த்தோம். அந்த ஃபைல் காணவில்லை. சித்தப்பா அதை திருடி வீட்டை தன் பெயருக்கு மாற்றி விற்றுவிட்டார் என்பது புரிந்தது. அவர் லஞ்சம் கொடுத்து எல்லாவற்றையும் முடித்திருந்தார். அப்பா தன் வாழ்நாள் சம்பாத்தியத்தில் ஒரு செங்கல்லாக வைத்து கட்டிய வீட்டை தன் சொந்த தம்பியின் துரோகத்தால் இழந்துவிட்டார். வக்கீலிடம் கேட்டபோது, அசல் பத்திரம் யார் கையில் இருக்கிறதோ அவர்களே உரிமையாளர், அதை வைத்து எதையும் செய்யலாம். பத்திரங்களை நீங்கள் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்றார். நாங்கள் சித்தப்பாவை கண்காணிக்க தவறிவிட்டோம். அவர் எங்கள் வீட்டில் தங்கி துரோகம் செய்வார் என்று நினைக்கவில்லை. அம்மாவின் 2 பவுன் தங்க நகைகளும் காணாமல் போயிருந்தன. அதனால்தான் அவர் அவசரமாக ஓடியிருக்கிறார். இதை கேட்ட அப்பா நிலைகுலைந்து போனார். நான் போய் அங்கித்திடம் பேசுகிறேன் என்றார். அதற்கு அம்மா, அவன் இவ்வளவு செய்த பிறகு அவனிடம் பேசி என்ன ஆகப் போகிறது? நான் முன்பே சொன்னேன், அவன் நல்லவன் இல்லை என்று. உங்கள் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அவன் அழித்துவிட்டான் என்று கத்தினார். அன்றிலிருந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை ஆரம்பமானது. இருவரும் ஒருவரையொருவர் வார்த்தைகளால் காயப்படுத்திக் கொண்டனர். அப்பா, என் தம்பியை வீட்டை விட்டு துரத்தியிருக்கச் சொல்கிறாயா என்பார். அம்மா, ஆமாம், துரத்தியிருக்க வேண்டும், அவன் பேராசைக்காரன் என்பார். நானும் என் தங்கையும் ஒரு மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தோம். நாங்கள் சிரித்து மகிழ்ந்த வீடு போர்க்களமானது. வீட்டை காலி செய்ய வேண்டிய கட்டாயம். அப்பா நாளுக்கு நாள் பலவீனமானார். சுவர்களை தடவி பார்த்து, உங்கள் கனவுகளுக்காக கட்டிய வீடு இது, எல்லாம் போய்விட்டது என்று அழுதுகொண்டே இருப்பார். அம்மா சோகத்தை மறைக்க முயன்றாலும் தனிமையில் அழுவார். அப்பாவுக்கு நெஞ்சுவலி வந்தது. மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். லேசான ஹார்ட் அட்டாக் என்று டாக்டர் சொன்னார். ஓய்வெடுத்தால் சரியாகிவிடும் என்று வீட்டிற்கு அழைத்து வந்தோம். ஆனால் அவர் முன்பை போல் இல்லை, அமைதியாகிவிட்டார். இரவில் தூங்க மாட்டார், சாப்பிட மாட்டார். ஒரு இரவு அப்பாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. நாங்கள் ஓடிச் சென்று பார்த்தோம். அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். ஆனால் இந்த முறை அவர் திரும்ப வரவில்லை. தம்பியின் துரோகத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த சோகத்திலேயே அவர் உயிரை விட்டுவிட்டார். நாங்கள் சொந்த வீட்டை விட்டுவிட்டு வாடகை வீட்டிலிருந்தோம். இப்போது அப்பாவும் போய்விட்டார். அம்மாவின் நிலைமை மோசமானது. நான் சொன்னதை கேட்டிருந்தால் இப்படி ஆகியிருக்காதே என்று அழுது கொண்டே இருந்தார். வீடு போனது, காரை விற்று கடனை அடைத்தோம். அப்பாவும் இறந்துவிட்டார். நான் அப்பாவுக்கு இறுதிச் சடங்குகளை செய்தேன். எல்லாம் முடிந்துவிட்டது போல் இருந்தது. நான் படித்துக் கொண்டிருந்ததால் வேலையும் இல்லை. ஒரே நேரத்தில எல்லாம் பறிபோனது. அம்மா நோய்வாய்ப்பட்டார். நான் பள்ளிக்குச் சென்று என் ஆசிரியை ரேகா மேடமிடம் நடந்ததைச் சொன்னேன். இனி நான் பள்ளிக்கு வரமாட்டேன், குடும்பத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அவர், படிப்பை விடாதே, 12ஆம் வகுப்பு தேர்வை எழுத. படிப்பு எப்போதுமே உதவும். உனக்கு கஷ்டமாக இருந்தால் நான் உதவுகிறேன் என்றார். ரேகா மேடம் என் மீது அக்கறை கொண்டவர். தேர்வு நடக்கும் நாட்களில் வீட்டுச் செலவுக்கு என்ன செய்வது
என்று நான் கேட்டேன். நான் உனக்கு பணம் தருகிறேன், ஆனால் தேர்வை எழுதிவிடு. உன் எதிர்காலம் மாறும் என்று சொல்லி 20 நாட்களுக்கான பணத்தை கொடுத்தார். நான் பணத்தை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தேன். தேர்வு எழுதினாலும் அடுத்து என்ன செய்வது என்ற கவலை இருந்தது. கூலி வேலை செய்து அம்மாவையும் தங்கையையும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தேன். தேர்வுகள் முடிந்தன. அம்மா என்னிடம், இனி நீதான் நம் குடும்பத்தின் ஒரே ஆதாரம். வேலை தேடு. உன்னைத்தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம் என்றார். நான் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவருக்கு ஆறுதல் கூறினேன். சில மாதங்களுக்கு முன்பு வரை நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் வாழ்க்கை எப்படி தலைகீழாக மாறிவிட்டது என்று நினைக்கும்போது விசித்திரமாக இருந்தது. என் அப்பா என் சட்டை பையில் எப்போதும் பணம் வைப்பார். எனக்கு பணத்திற்கு ஒருபோதும் குறை இருந்ததே இல்லை. எங்களுக்கு சொந்த வீடு இருந்தது, எல்லாம் நன்றாகவே இருந்தது. நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். ஆனால் இப்போது இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நான் எப்படி தாங்குவேன்? நான் வறுமையையும் கஷ்டத்தையும் பார்த்ததே இல்லை. எனது பள்ளித் தேர்வு முடிவுகள் வந்தன. நான் தேர்ச்சி பெற்றேன். ஆனால் என் மனதில் ஒரு வலி இருந்தது. ஏனென்றால் சூழ்நிலை இவ்வளவு மோசமாக இல்லாமல் இருந்திருந்தால், அப்பா இறக்காமல் இருந்திருந்தால், என் வீடு சிதையாமல் இருந்திருந்தால், என் மனதில் இவ்வளவு பாரமில்லாமல் இருந்திருந்தால், ஒருவேளை நான் முதல் மதிப்பெண் பெற்றிருப்பேன். சிறு வயதிலிருந்தே நான் படிப்பில் கெட்டிக்காரனாக இருந்தேன். ஆசிரியர்களும் என் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் வாழ்க்கையின் அதிர்ச்சிகள் என் கவனத்தை படிப்பிலிருந்து திசை திருப்பிவிட்டன. தேர்வு முடிவுகள் வந்த நாளில் என் மதிப்பெண் சான்றிதழை பார்த்தபோது என் அப்பாவின் முகம் என் கண்முன் வந்தது. என் மகன் ஒரு ஆபீசர் ஆவான் என்று அவர் எப்போதும் சொல்வார். அந்த கனவு அன்று எனக்கு வலிக்கத் தொடங்கியது. நான் அமைதியாக வீட்டுக்கு வந்தேன். அம்மாவின் முகத்தில் சோகம் படர்ந்திருந்தது. அம்மா என்னிடம், மகனே, நீ பாஸ் ஆகிவிட்டாய், இது மிக நல்ல விஷயம் என்று கூறினார். ஆனால் அப்பாவுக்கு இருந்த அதே ஆசை அம்மாவின் மனதிலேயும் இருந்தது என்பது எனக்கு தெரியும். அடுத்த நாள் நான் பள்ளிக்குச் சென்று என் ஆசிரியை ரேகா மேடமை சந்தித்தேன். அவர்தான் உயர்நிலை பள்ளி நாட்களில் எனக்கு ஆதரவாக இருந்து படிக்க தைரியம் கொடுத்தவர். நான் அவர் முன் அமர்ந்து மெதுவாக, மேடம், இனி என்னால் படிக்க முடியாது. வாழ்க்கையில் நிறைய கட்டாயங்கள் உள்ளன. வீட்டு செலவையும் பார்க்க வேண்டும், அம்மாவின் உடல்நிலையும் சரியில்லை என்று கூறினேன். அதை கேட்டு அவர் ஆச்சரியப்பட்டார். உன்னை போன்ற மாணவர்கள் தோற்றுப்போனால் மற்றவர்களின் கதி என்னாகும்? நீ மிகவும் புத்திசாலி, தைரியமானவன். நீ கஷ்டங்களுக்கு இடையிலும் ஹைஸ்கூலை முடித்துவிட்டாய், இன்டரையும் முடிப்பாய் என்றார். நான் அவரை பார்த்து, நீங்கள் எனக்கு செய்த உதவிகளுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். நீங்கள் எனக்கு கொடுத்த பணத்தையும் விரைவில் திருப்பி தந்துவிடுவேன் என்று கூறினேன். என் பேச்சை கேட்டு அவர் சிரித்தார். நான் உன்னிடம் அந்த பணத்தை திரும்ப வாங்க மாட்டேன் மகனே. நான் என் பணத்தை தவறான இடத்தில் போடவில்லை, ஒரு நல்ல மனிதனின் உழைப்பில் முதலீடு செய்திருக்கிறேன் என்றார். நான் ஆச்சரியத்துடன், மேடம், என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் சிரித்துக்கொண்டே, ஆம், நான் சொல்வது சரிதான். உனக்கு வேலை கிடைத்துவிட்டது. இது அரசு பள்ளிதான், ஆனால் உன்னை தனியாராக வேலைக்கு வைப்பார்கள். நீ பள்ளியின் கேண்டீனில் வேலை செய்ய வேண்டும் என்று கூறினார். அதைக் கேட்டு என் நெஞ்சில் ஒரு வலி ஏற்பட்டது. இதே பள்ளியில் நான் படிக்க வராமல் வேலை செய்ய வந்தால் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும் என்று கூறினேன். அதற்கு ரேகா மேடம் சிரித்துக்கொண்டே, நீ வெறும் வேலை மட்டும் செய்வாய் என்று யார் சொன்னது? நீ தனியாக பிரைவேட் படிப்பாய். நான் உனக்கு புத்தகங்கள் வாங்கித் தருவேன். என் ஓய்வு நேரத்தில் உனக்கு பாடமும் சொல்லித் தருவேன் என்றார். அவர் பேச்சை கேட்டு என் மனம் மகிழ்ச்சியில் நிறைந்தது. அவரை போன்ற ஒரு பெண்ணை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அவர் எல்லா வகையிலும் எனக்கு உதவி கொண்டிருந்தார். என் மனதிலிருந்து அவருக்காக எப்போதும் நல்ல பிரார்த்தனைகள் எழுந்தன. இருண்ட பாதையில் திடீரென ஒரு விளக்கு எரிந்தது போல் இருந்தது. சில நாட்களுக்குப் பிறகு எனக்கு கேண்டீனில் வேலை கிடைத்தது. வேலை மிகவும் எளிதாக இருந்தது. காலையில் சீக்கிரம் வர வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும், டீ பிஸ்கட் வைக்க வேண்டும், மதிய நேரத்தில் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். மாலையில் என் வேலை முடிந்துவிடும். எல்லாவற்றையும் விட நல்ல விஷயம் என்னவென்றால், மீதமாகும் உணவை நான் வீட்டுக்கு எடுத்துச் செல்ல அனுமதி கிடைத்தது. இதனால் என் வீடும் நடக்கத் தொடங்கியது. என் அம்மாவுக்கும் தங்கைக்கும் உணவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மதிய நேரத்தில் ரேகா மேடமுக்கு ஓய்வு கிடைக்கும்போது அவர் ஓய்வெடுப்பதற்கு பதிலாக எனக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார். சில சமயங்களில் நான், மேடம், நீங்கள் களைப்பாக இருப்பீர்கள், ஓய்வெடுங்கள். எனக்காக ஏற்கனவே நிறைய செய்கிறீர்கள் என்று சொல்வேன். அதற்கு அவர், இல்லை, உனக்கு பாடம் நடத்துவதிலும் உதவுவதிலும் எனக்கு நிம்மதி கிடைக்கிறது என்று சிரித்துக்கொண்டே சொல்வார். எனக்காக பாடத்திட்டங்களுக்கும் ஏற்பாடு செய்தார். படிப்பில் நீதான் முயற்சி செய்ய வேண்டும். நான் என் ஓய்வை தியாகம் செய்கிறேன் என்றால் நீயும் உன் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று கூறினார். அவர் எனக்கு வெறும் ஆசிரியர் மட்டுமல்ல, ஒரு அம்மாவைப் போல அன்பு காட்டும் பெண்ணாக மாறிவிட்டார். அவரைப் பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. அவர் தனியாக வசிக்கிறார் என்பது மட்டும் தெரியும். ஒரு நாள் நான் வேறொரு ஆசிரியரிடம் அவரை பற்றி கேட்டபோது அவருக்கு திருமணமாகிவிட்டது என்றும், ஆனால் கணவருடன் ஒத்துவராததால் 1 வருடத்திலேயே விவாகரத்தாகிவிட்டது என்றும் தெரிந்தது. அன்றிலிருந்து அவர் தனியாகவே வசிக்கிறார் என்றும், தனது முழு நேரத்தையும் பள்ளிக்கும் மாணவர்களுக்கும் அர்ப்பணிக்கிறார் என்றும் அறிந்தேன்.
அவர் நினைத்திருந்தால் மறுமணம் செய்திருக்கலாம், ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. இனி திருமணம் வேண்டாம் என்றும் தனது வாழ்க்கையை மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்க விரும்புவதாகவும் அவர் முடிவு செய்திருந்தார். இவ்வளவு நல்ல மனிதருக்கும் வாழ்க்கை நியாயம் செய்யவில்லை என்பதை அறிந்து நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் அவர் ஒரு உண்மையான மற்றும் நல்ல பெண்மணி என்பது என் மனதில் உறுதியானது. ஏனென்றால் என்னைப் போன்ற ஆதரவற்ற பையனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் உதவிக் கொண்டிருந்தார். காலம் இப்படியே கடந்து கொண்டிருந்தது. படித்துக்கொண்டே நான் கேன்டீனில் வேலை செய்தேன். அங்கு எனக்கு பணமும் உணவும் கிடைத்தது. வீட்டு நிலைமையும் ஒருவாறு ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அம்மாவின் நோய் அதிகரித்துக் கொண்டே போனது. அப்பாவின் இழப்பு அவரது மனதில் ஆழமாக பதிந்ததால் அவர் குணமடையவே இல்லை. நான் இந்த தேர்வில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றபோது அம்மா மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். ஆனால் அந்த மகிழ்ச்சி சில நாட்களே நீடித்தது. அவர் நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார். என் உலகம் மீண்டும் இருண்டது. முதலில் அப்பா போனார், இப்போது அம்மாவும் போய்விட்டார். இப்போது என்னிடம் என் தங்கை மட்டுமே மிச்சமிருந்தாள். அவளும் வளர்ந்து கொண்டிருந்தாள். நான் பல நாட்கள் உடைந்து போயிருந்தேன். கேன்டீனில் வேலை செய்யும் போதும் என் மனம் கனமாகவே இருந்தது. ஆனால் ரேகா மேடம் எனக்கு ஆறுதல் கூறினார். அவர் என்னிடம் வந்து, பிரதீக், நீ சோர்ந்து போகக்கூடாது. வாழ்க்கை இன்னும் முடிந்துவிடவில்லை. உன் பெற்றோர் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய். அவர்களின் கனவுகள் உயிரோடு இருக்கின்றன. அவற்றை நீ நிறைவேற்ற வேண்டும். அவர்களின் கனவுகளை நீ நிறைவேற்றினால் அவர்களின் ஆன்மா எவ்வளவு சாந்தியடையும் தெரியுமா என்றார். நான் மெதுவாக, மேடம், என் சொந்தங்களை என்னுடன் இல்லாதபோது நான் படித்து என்ன செய்யப் போகிறேன்? எனக்கு எல்லாமே மெல்ல மெல்ல முடிந்து போவது போல இருக்கிறது என்றேன். அவர் என் தோளை தட்டி, ஒரு நாள் உன் படிப்பு மற்றவர்களுக்கும் பயன்படும். உனக்கு நல்லது செய்ய முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் மற்றவர்களுக்காவது உதவியாக இருப்பாய் என்று கூறினார். நான் அவர் பேச்சை ஏற்றுக்கொண்டு BA வகுப்பில் சேர்ந்தேன். இப்போது என் தங்கைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துத் தருவது மட்டுமே என் வாழ்க்கையின் ஒரே நோக்கமாக இருந்தது. நான் தனியாக PA படித்துக்கொண்டே கேன்டீனில் வேலை செய்தேன். இரவில் பள்ளியிலேயே தூங்குவேன் அல்லது வெளியில் எங்காவது தங்குவேன். கடந்த பல ஆண்டுகளாக என் படிப்பிற்கான முழு செலவையும் ரேகா மேடமே ஏற்றுக்கொண்டார். நான் அவருக்கு மிகவும் நன்றியுள்ளவனாக இருந்தேன். காலம் கடந்தது. நான் BA படிப்பை முடித்தேன். என் தங்கை இப்போது கல்லூரிக்குச் செல்லும் வயதை அடைந்திருந்தாள். அவள் தனியாக இருக்கிறாளே என்று எனக்கு எப்போதும் கவலையாக இருக்கும். அதனால் அவளை என் சித்தியின் சிறியம்மா வீட்டுக்கு அனுப்பினேன். என் சித்திக்கு 3 மகள்கள் இருந்தார்கள். அவர்கள் மிகவும் நல்லவர்கள். சித்தி எங்களை மிகவும் நேசித்தார். அவர் என் தங்கையை நன்றாக பார்த்து கொண்டார். அவளை தன் மகள்களைப் போலவே நடத்தினார். அங்கு என் தங்கை தன் அத்தை மகள்களுடன் மகிழ்ச்சியாக இருந்தாள். இங்கே நான் அவளைப் பற்றிய கவலையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டேன். சித்தி வீடு அதிக தூரத்தில் இல்லை. அடுத்த தெருவில்தான் இருந்தது. வாரத்திற்கு 2 முறை நான் தங்கையை பார்க்கச் செல்வேன். அவளிடம் பேசுவேன். அவளுடைய தேவைகளைப் பற்றி கேட்பேன். அவளுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் வாங்கிக் கொடுப்பேன். அவளுக்கு கொஞ்சம் பணமும் கொடுப்பேன். என் தங்கையை பார்க்கும்போது எனக்கு நிம்மதியாக இருக்கும். அவள் அங்கு மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை பார்த்து எனக்கு ஆறுதலாக இருந்தது. ஏனென்றால் சித்தி எனக்கு நம்பிக்கை அளித்திருந்தார். பிரதீக், நீ ஐஸ்வர்யாவை நினைத்து கவலைப்படாதே. நாங்கள் அவளை நன்றாக பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறியிருந்தார். என் வாழ்க்கை எளிமையாக, ஆனால் எப்படியோ போய்க் கொண்டிருந்தது. பகலில் உழைப்பிலும் இரவில் பிரார்த்தனைகளிலும் நாட்கள் கழிந்தன. சில சமயங்களில் பள்ளியின் காலி அறைகளில் அமர்ந்து அப்பா அம்மாவை நினைத்து அழுவேன். பிறகு அவர்களின் நம்பிக்கைக்கு நான் மட்டுமே வாரிசு. அவர்கள் கனவை நான் நிறைவேற்ற வேண்டும், நான் விழக்கூடாது என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொள்வேன். நான் நின்றால் எல்லாம் முடிந்துவிடும் என்று எனக்கு தெரியும். அதனால் இனி ஒருபோதும் நிற்க மாட்டேன் என்று எனக்கு நானே சத்தியம் செய்து கொண்டேன். எனது அடுத்த கட்டம் MA படிப்பது. அது கடினமானது. ஆனால் ரேகா மேடம், இதை நீ பிரைவேட்டாக இல்லாமல் ரெகுலராக கல்லூரியில் சென்று படிக்க வேண்டும். அப்போதுதான் உனக்கு நல்லது என்று கூறினார். ஒவ்வொரு முறையும் போல இப்போதும் அவர் என்னுடன் இருந்தார். நான் மெதுவாக, மேடம், அதற்கு கட்டணம் அதிகமாகுமே. நான் இன்னும் சம்பாதித்து வீட்டு செலவையும் தங்கையையும் தான் பார்த்துக் கொள்கிறேன். ரெகுலராக எப்படி படிக்க முடியும் என்று கேட்டேன். அவர் அன்பாக என்னை பார்த்து, கவலைப்படாதே மகனே, நான் உனக்கு ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன். நீ படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து. மற்றதை என்னிடம் விட்டுவிடு என்றார். அவர் பள்ளி நிர்வாகத்திடம் பேசி என்னை கேன்டீன் வேலையிலிருந்து மாற்றி சிறிய வகுப்புகளுக்கு பாடம் நடத்தும் வேலையை வாங்கித் தந்தார். இது எனக்கு மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. அவர் எனக்கு இவ்வளவு உதவிகள் செய்வதை பார்த்து நான் பிரமித்துப் போவேன். அவர் என்னை தன் சொந்த மகனைப் போலவே நினைத்தார். இத்தனை ஆண்டுகளாக அவர் எனக்கு உதவி செய்து வந்தார். ஒருபோதும் பின்வாங்கியதில்லை. எனக்கு நல்ல வேலை கிடைத்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் வாய்ப்பு கிடைத்தபோது என்னிடம் அதிக பணம் வரத் தொடங்கியது. என் மரியாதையும் உயர்ந்தது. என் உழைப்பு பலன் தரத் தொடங்கியதை உணர்ந்து முதல் முறையாக என் மனதில் நிம்மதி ஏற்பட்டது.
நான் பல்கலைக்கழகத்தில் எம்ஏ சேர்ந்தேன். பிஏவில் நல்ல மதிப்பெண் எடுத்திருந்ததால் எனக்கு கட்டணத்தில் சலுகை கிடைத்தது. நான் இந்த வாய்ப்பை வீணாக்கவில்லை. காலையில் பல்கலைக்கழகம் செல்வேன், மாலையில் குழந்தைகளுக்கு பாடம் நடத்த வருவேன். என் நாள் மிகவும் பிஸியாக இருந்தது. ஆனால் இந்த மும்முரமான வாழ்க்கையிலும் ரேகா மேடம் போன்ற ஒரு நல்ல ஆசிரியர் கிடைத்ததற்காக நான் நிம்மதி பெருமூச்சு விடுவேன். அவர் இல்லையென்றால் நான் எங்கே அலைந்து கொண்டிருப்பேனோ தெரியாது. எம்ஏ வகுப்புகள் நன்றாக போய்க் கொண்டிருந்தன. ஆனால் என் தேர்வு முடிவுகள் வருவதற்கு முன்னரே திடீரென ஒரு நாள் ரேகா மேடம் ஓய்வு பெற்றுவிட்டார், ரிட்டையர்ட் என்ற செய்தி கிடைத்தது. இதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். ஏனென்றால் ஓய்வு பெறும் வயது அவருக்கு இன்னும் வரவில்லை. நான் பள்ளியில் விசாரித்தபோது அவர் தானாகவே வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்துவிட்டு போய்விட்டார் என்றும் அவர் எங்கு சென்றார் என்று யாருக்கும் தெரியாது என்றும் சொன்னார்கள். எனக்கு அவர் வீட்டு முகவரி தெரியும். நான் ஓடிச் சென்று அவர் வீட்டுக் கதவை தட்டினேன். ஆனால் பதில் இல்லை. அங்கு பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அக்கம்பக்கத்தினரிடம் கேட்டபோது அவர் இங்கிருந்து போய்விட்டார் தம்பி, எங்கே போனார் என்று தெரியவில்லை. யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. அவர் தனியாகவே தன் சாமான்களை எடுத்துக்கொண்டு போனார், திரும்ப வரவில்லை என்று கூறினார்கள். இதைக் கேட்டு நான் நிலைகுலைந்து போனேன். என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் எல்லா இடங்களிலும் ரேகா மேடமை தேடினேன். ஆனால் அவரை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அவர் எனக்கு வெறும் ஆசிரியர் மட்டுமல்ல, என் முன்மாதிரி, என் அம்மாவின் இடத்தில் இருந்தவர். அவர் இல்லாமல் என் இதயம் வெறுமையாகிவிட்டது. அவரது பழைய எண்ணுக்கு போன் செய்தேன். அதுவும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. அவரை தெரிந்தவர்களிடம் விசாரித்தும் எந்த பயனும் இல்லை. அவர் காற்றில் கரைந்தது போல் மாயமாகிவிட்டார். நேற்று வரை என்னுடன் இருந்தவர், எனக்கு தைரியம் சொன்னவர், எனக்கு பாடம் நடத்தியவர், இன்று திடீரென காணாமல் போய்விட்டார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. என் உலகம் மீண்டும் ஒருமுறை அழிந்தது போல் இருந்தது. அவர் இல்லாமல் என்னால் எம்ஏவில் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியாது என்று தோன்றியது. பல இரவுகள் அவரை நினைத்து அழுதிருக்கிறேன். என் புத்தகங்களில் அவருடைய வார்த்தைகள் ஒலிக்கும். அவர் முகம் என் கண்முன் வரும். அவரை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்று தோன்றும். ஆனால் அவர் எங்கு சென்றார் என்று தெரியவில்லை. நீ தோற்றுப்போகக் கூடாது, இந்த படிப்பு உனக்கு உதவும் என்று அவர் எப்போதும் சொல்வார். அவர் போன பிறகு என் மனம் பலமுறை சோர்ந்து போனது. ஆனால் இதுதான் எனக்கு உண்மையான பரீட்சை. இப்போது நான் விழுந்தால் அவர் எனக்காகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வீணாகிவிடும் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். அவர் என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் எனக்காக கண்ட கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்னும் அதிகமாக உழைத்தேன். அவரது ஆசீர்வாதம் என்னுடன் இருந்தது. ஆனால் சில சமயங்களில் அவர் ஏதாவது ஆபத்தில் சிக்கியிருப்பாரோ, அவருக்கு ஏதாவது தவறு நடந்திருக்குமோ என்று பயமாக இருக்கும். அப்படி இல்லையென்றால் அவர் ஏன் திடீரென மறைய வேண்டும்? ஆனால் அவர் ஆரோக்கியமாகவே இருந்தார் என்றும் அவரே வந்து ராஜினாமா செய்தார் என்றும் பள்ளி நிர்வாகம் கூறியது. அவர் எங்கு இருந்தாலும் நலமாக இருக்க வேண்டும் என்று தினமும் பிரார்த்தனை செய்தேன். ரேகா மேடம், நீங்கள் எங்கு இருந்தாலும் உங்கள் மகன் உங்கள் அறிவுரைகளை மறக்கவில்லை என்பதை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டே உழைத்தேன். காலம் கடந்தது. நான் அவர் கண்ட கனவை நிறைவேற்றினேன். என் படிப்பை முடித்தேன். என் தங்கைக்கும் நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்தேன். இதற்கு என் சித்தியும் மிகவும் உறுதுணையாக இருந்தார். என் தங்கை விரும்பிய பையனுக்கே அவளை திருமணம் செய்து கொடுத்தேன். அவள் மகிழ்ச்சியை விட எனக்கு வேறெதுவும் பெரிதில்லை. பையன் நல்லவன், படித்தவன், நல்ல வேலையில் இருந்தான். அதனால் தங்கையின் வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்துக் கொடுத்தேன். இப்போது தங்கையை பற்றிய கவலை எனக்கு இல்லை. அவள் தன் கணவருடன் மகிழ்ச்சியாக இருந்தாள். சித்தி என்னிடம், மகனே, இப்போது நீயும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்க்கிறேன் என்றார். ஆனால் நான் இப்போது திருமணம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன். நான் என்னை இன்னும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றேன். நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி, நீங்கள்தான் எங்களை கவனித்துக் கொண்டீர்கள் என்று சித்தியிடம் நன்றி கூறினேன். உறவினர்களில் எங்களை பற்றி கவலைப்பட்ட ஒரே உறவு அவர்தான். மற்றவர்கள் யாரையும் பற்றி கவலைப்படவில்லை. சித்தி என்றால் அம்மாவை போன்றவர் என்று மக்கள் சொல்வது சரிதான். இப்போது நான் முற்றிலும் தனிமையில் இருந்தேன். காலி அறை, காலி வீடு, அந்த அமைதி என் நெஞ்சை கிழித்தது. ஆனால் வாழ்க்கை எனக்கு மீண்டு வர ஒரு வாய்ப்பை கொடுத்தது. என் உழைப்பு பலன் தரத் தொடங்கியது. கேண்டீனில் பாத்திரம் கழுவிய, காலணிகள் வாங்கக்கூட காசில்லாத அதே பிரதீக் தான் இவன் என்பதை என் விதி அடையாளம் கண்டுகொண்டது. எனக்கு வங்கியில் வேலை கிடைத்தது. அங்கு எனது நேர்மையாலும் கடின உழைப்பாலும் அனைவரின் மனதையும் வென்றேன். விரைவில் எனக்கு பதவி உயர்வும் கிடைத்தது. நான் ஒரு உயர்ந்த பதவியை அடைந்தேன். என் சம்பளம் லட்சங்களில் இருந்தது. நகரின் ஒரு நல்ல பகுதியில் எனக்கு வீடு இருந்தது. குளிர்ந்த காற்று வீசும் ஜன்னல்கள் கொண்ட வீடு. அலுவலகம் செல்ல எனக்கு சொந்தமாக கார் இருந்தது. ஏசி அறையில் அமர்ந்து வேலை செய்தேன். கண்ணாடியில் என்னை பார்க்கும்போதெல்லாம் பள்ளியின் கேண்டீனில் வியர்வையில் நனைந்து வேலை செய்த அந்த பிரதீக் எனக்கு நினைவுக்கு வருவான். என்னிடம் இப்போது எல்லாம் இருந்தது. ஆனால் என் இதயத்தில் 3 பேருக்கு எப்போதும் காலி இடமிருந்தது.
எனது வெற்றியை பார்க்கும் முன்னரே இந்த உலகத்தை விட்டுச் சென்ற என் தந்தைக்காக, இடையில் பிரிந்து சென்ற என் தாய்க்காக மற்றும் என்னை உருவாக்கிய அந்த ஆசிரியைக்காக. என் அம்மாவைப் பற்றி அவர் அப்பாவின் இழப்பின் துயரத்தில் தன்னைத்தானே தொலைத்துவிட்டார். 3வதாக ரேகா மேடம். என் வாழ்க்கையின் அடித்தளத்தை அமைத்தவர் அவர்தான். இவர்களின் நினைவுகள் என் இதயத்தில் எவ்வளவு ஆழமாக பதிந்திருந்தன என்றால், என் ஒவ்வொரு வெற்றியின் பின்னாலும் நான் இவர்களின் நிழலை உணர்ந்தேன். சில நேரங்களில் நான் அலுவலகத்தில் இருக்கும்போது யாராவது என்னை பாராட்டி, பிரதீக் சார், உங்களைப் போன்றவர்கள் மிகவும் அரிது என்று கூறும்போது என் மனதில் முதலில் தோன்றும் நினைவு என் ஆசிரியை ரேகா மேடம்தான். அவர்தான் சொல்வார், மகனே, படிப்பு உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும், உன் பெயரை பிரகாசிக்கச் செய்யும். நான் அவர் என்று இருந்திருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியடைந்திருப்பார் என்று நினைப்பேன். ஆனால் அவர் காற்றோடு காற்றாக மறைந்து போனது போல் திடீரென்று எங்கேயோ காணாமல் போய்விட்டார். நான் அவரை எவ்வளவோ தேடினேன், ஆனால் அவர் கிடைக்கவே இல்லை. பின்னர் ஒரு நாள் வந்தது, அது என் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணமாக மாறியது. வங்கியில் அது ஒரு சாதாரண நாள். வெளியே லேசான மழை பெய்து கொண்டிருந்தது, குளிரும் அதிகரித்துக் கொண்டிருந்தது. நான் என் கேபினில் அமர்ந்து கோப்புகளை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது வாசலுக்கு வெளியே சத்தம் கேட்டது. ஒரு வயதான பெண்மணி செக்யூரிட்டி கார்டிடம், மகனே, என்னை உள்ளே போகவிடு, நான் என் பென்ஷன் பணத்தை வாங்க வந்திருக்கிறேன். இன்னும் 2 நாட்கள் வங்கி விடுமுறையாக இருக்கும். எனக்கு 2 நாட்களாக சாப்பிடக்கூட எதுவும் கிடைக்கவில்லை. நான் பசியோடு இருக்கிறேன். அடுத்த 2 நாட்கள் நான் எப்படி வாழ்வேன் என்று கெஞ்சிக் கொண்டிருந்தார். நான் தலையை நிமிர்த்தி அந்த பெண்ணை பார்த்தவுடன் என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. என் கையில் இருந்த பேனா கீழே விழுந்தது. அந்த முகம் சுருக்கங்களால் நிறைந்திருந்தாலும் அந்த அடையாளம் என் கண்களில் இன்னும் உயிர்ப்புடன் இருந்தது. நான் நாற்காலியில் இருந்து எழுந்து அவரை நோக்கி ஓடினேன். வங்கி அதிகாரி ஒரு பிச்சைக்காரியை போன்ற பெண்ணின் முன் ஏன் செல்கிறார் என்று மக்கள் ஆச்சரியப்பட்டனர். நான் நேராகச் சென்று அவர் காலடியில் அமர்ந்தேன். என்னை பார்த்து வங்கி ஊழியர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். நான், மேடம், என்னை அடையாளம் தெரியவில்லையா? நான் பிரதீக், உங்கள் மாணவன் என்று கூறினேன். அவர் சில நொடிகள் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். நினைவுகளின் மங்கலான திரைக்குப் பின்னால் ஒரு முகத்தை தேடுவது போல இருந்தது. பின்னர் மெதுவாக, பிரதீக் மகனே, நீ நன்றாக இருக்கிறாயா? ஆம், நான் உன்னை அடையாளம் கண்டு கொண்டேன் என்றார். என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான், ஆம் மேடம், நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன். உங்களால்தான் நான் இன்று இந்த நிலையில் இருக்கிறேன் என்றேன். நான் அவர் கைகளை பிடித்துக்கொண்டு, நீங்கள் என்னுடன் வாருங்கள். என் வீடு இங்கேயே அருகில்தான் இருக்கிறது. நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்று கூறினேன். ஆனால் அவர், இல்லை மகனே, நான் உன்னுடன் வர முடியாது. என்னை என் வீட்டில் இறக்கிவிடு, அது போதும் என்றார். நான், சரி மேடம், வாருங்கள். நான் உங்களை உங்கள் வீட்டில் விட்டுவிடுகிறேன் என்று கூறினேன். வழியில் அவருக்காக கொஞ்சம் மளிகைப் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். அதனால் அடுத்த நாள் அவர் பட்டினி கிடக்க வேண்டியதில்லை. நான் என் காரை வரவழைத்து அவரை மெதுவாக தாங்கி பிடித்து அமர வைத்தேன். மேடம், நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சற்று தயக்கத்துடன் முகவரியைச் சொன்னார். தன் மாணவனிடம் உதவி கேட்பதற்கு அந்த ஆசிரியர் வெட்கப்படுவது போல் இருந்தது. அவர் சொன்ன அந்த பகுதியின் பெயரை கேட்டதும் என் இதயம் கனத்தது. ஏனென்றால் நகரின் ஏழை மக்கள் வசிக்கும் பகுதி அது. அங்கே சாக்கடைகள் திறந்திருந்தன. குழந்தைகள் வெறுங்காலுடன் சுற்றிக் கொண்டிருந்தனர். மக்கள் பகல் நேரத்திலும் தங்களை மறந்து போதையில் இருந்தனர். அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட கெட்ட நேரத்தால் இன்று பசியோடும் தாகத்தோடும் ஆதரவற்ற ஒரு பெண்ணாக மாறிவிட்டார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் ரேகா மேடத்தை அவர் வீட்டின் அருகே அழைத்துச் சென்றேன். ஆனால் அங்கே வீடு என்று எதுவுமில்லை. அது ஒரு குடிசை. அதை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன். எனக்காக இவ்வளவு செய்த ஒரு அரசு ஆசிரியையாக இருந்த அந்த பெண்மணி இன்று இந்த குடிசையில் வாழ வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது? குடிசையைச் சுற்றி சேரும் சகதியுமாக இருந்தது. சிறிய செங்கற்கள் சிதறிக் கிடந்தன. மழை நீரை தடுக்க உடைந்த பிளாஸ்டிக் ட்ரம்ஸ்கள் வைக்கப்பட்டிருந்தன. சுவர்கள் மண்ணால் செய்யப்பட்டிருந்தன. கூரையில் பிளாஸ்டிக் மற்றும் பழைய தார்பாய் கட்டப்பட்டிருந்தது. உள்ளே செல்ல கதவு இல்லை. ஒரு பழைய போர்வை மட்டுமே தொங்கிக் கொண்டிருந்தது. நான் அந்த போர்வையை விலக்கி உள்ளே பார்த்தபோது என் இதயம் நடுங்கியது. உள்ளே ஒரு பழைய கட்டில் இருந்தது. அது ஆங்காங்கே உடைந்திருந்தது. அதன் மீது ஒரு பழைய படுக்கை இருந்தது. அந்த படுக்கையின் நிறம் எப்போதோ மறைந்து போயிருந்தது. மூலையில் ஒரு சிறிய அடுப்பு இருந்தது. அதன் அருகில் ஒரு கருப்பு பாத்திரம் மற்றும் தண்ணீருக்காக ஒரு சிறிய பானை இருந்தது. ஒரு கூடையில் சில பாத்திரங்கள் மற்றும் உடுப்பதற்கு சில துணிகள் இருந்தன. மழை பெய்தால் இங்கெல்லாம் தண்ணீர் ஒழுகுமே. வெயில் காலத்தில் காற்று வராது. குளிர்காலத்தில் எப்படி தாங்குவார் என்று நான் யோசிக்கத் தொடங்கினேன். அவர் இங்கே எப்படி பாதுகாப்பாக இருப்பார்? இந்த எண்ணங்கள் என் மனதில் வந்ததும் என் இதயம் நிறைந்தது. முதலில் அவருக்காக மளிகைப் பொருட்கள் வாங்கித் தரலாம் என்று நினைத்தேன். அவரிடம் பணம் இல்லை என்று அவரே சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது அவரை ஒரு நொடி கூட இங்கே விடக்கூடாது என்று முடிவு செய்தேன். நான் மெதுவாக, நீங்கள் என்னுடன் வாருங்கள், என் வீட்டிற்குச் செல்லலாம் என்றேன். ஆனால் அவர், இல்லை மகனே, நான் உனக்குச் சுமையாக இருக்க விரும்பவில்லை. இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் வீடு என்றார். நான் அவர் கண்களைப் பார்த்து,
நீங்கள் ஒருபோதும் எனக்குச் சுமையாக இருக்க மாட்டீர்கள், சொல்லப்போனால் நீங்கள் என் சுமையை குறைத்தீர்கள். இப்போது என்னுடன் வாருங்கள், நான் தவறுதலாக கூட உங்களை இங்கே விட்டுச் செல்ல மாட்டேன் என்றேன். அவர் கண்களிலும் கண்ணீர் வந்தது. அவர் ஏதோ சொல்ல விரும்பினார், ஆனால் பேச முடியவில்லை. அதே நேரத்தில் பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு பெண் வெளியே வந்தார். அவர் சந்தேகத்துடன் பார்த்து, ரேகா, இவர் யார்? யாருடன் செல்கிறாய் என்று கேட்டார். ரேகா மேடம் ஒரு கணம் என்னை உச்சி முதல் பாதம் வரை பார்த்தார். அவர் முகத்தில் மென்மையும் பெருமையும் தெரிந்தது. பின்னர் அந்த பெண்ணை பார்த்து, இவர் என் மகன், நான் இவருடன் செல்கிறேன் என்று கூறினார். என் ஆடைகளையும் என் காரையும் பார்த்து நான் ஒரு பணக்காரன் என்று தெரிந்ததால் அந்த பெண்ணின் கண்களிலும் ஆச்சரியம் ஏற்பட்டது. நான் அவரை தாங்கிப் பிடித்து என் காரில் அமர வைத்தேன். வழியெல்லாம் அமைதியாக வண்டி ஓட்டும்போது காலம் எப்படி மாறியது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். முன்பு அவர் எனக்கு உதவினார், இன்று நான் அவருக்கு உதவுகிறேன். நான் அவரிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. வாழ்க்கையின் முழு கதையையும் சொல்லும் அவர், குனிந்த கண்களை பார்த்து கொண்டே வந்தேன். நான் அவரை என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். என் வீட்டை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார். மென்மையான சோஃபாக்கள் மற்றும் அழகான ஃப்ரேம்கள் கொண்ட ஒரு பெரிய சுத்தமான டிராயிங் ரூமிற்குள் அவர் நுழைந்தார். அவர் முகத்தில் லேசான புன்னகை வந்தது. இவ்வளவு பெரிய வீட்டில் நீ தனியாக இருக்கிறாயா மகனே? உன் தங்கை எங்கே என்று கேட்டார். நான் மேடம், அவருக்கு திருமணமாகிவிட்டது. அவர் தன் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்றேன். நான் அவரை மாடி அறைக்கு அழைத்து சென்று, இது இனி உங்கள் அறை, நீங்கள் எப்போதும் இங்கேயே இருப்பீர்கள் என்றேன். வேலைக்காரியிடம் சொல்லி அவருக்காக உணவு தயார் செய்தேன். அவருக்கு உணவளித்து தூங்க வைத்தேன். அவர் களைப்பு நீங்கி ஆழ்ந்து தூங்கினார். பல வருடங்களுக்குப் பிறகு நிம்மதியாக தூங்குவது போல் இருந்தது. பிறகு நான் கடைவீதிக்குச் சென்றேன். அவருக்காக துணிகள், மருந்துகள் மற்றும் தேவையான பொருட்களை வாங்கினேன். அவர் தூங்கி எழுந்ததும் துணிகளை பார்த்தார். அவர் குளித்துவிட்டு புதிய ஆடைகளை அணிந்து வெளியே வந்தார். அவர் முகம் சுத்தமாகவும் லேசான மகிழ்ச்சியுடனும் இருந்தது. இரவு உணவு தயாராக இருந்தது. நான் அவரிடம், நீங்கள் எப்படி இந்த நிலைக்கு வந்தீர்கள் என்று சொல்லுங்கள், எங்கே காணாமல் போனீர்கள் என்று கேட்டேன். அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் ஒரு பெருமூச்சு விட்டு, ஆம் மகனே, உன் வெற்றி வானத்தை எட்டியுள்ளது. என் வெற்றி வானத்திலிருந்து தரைக்கு வந்துவிட்டது. எனக்கு சொந்த வீடு இல்லாததால் வங்கியில் கடன் வாங்கியிருந்தேன். என் சம்பளத்தில் தவணை கட்டி வந்தேன். நான் என் வீட்டை கட்டிக் கொண்டிருந்தேன். ஆனால் என் பாதி கட்டிய வீட்டை யாரோ ஆக்கிரமித்து விட்டார்கள் என்று தெரியவந்தது. ஆக்கிரமிப்பு கும்பல் அங்கே வந்து அமர்ந்துவிட்டது. என் வீட்டை காப்பாற்ற நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அங்கே சென்றேன். ஏனென்றால் அது நான் பிறந்த ஊர். நான் அங்கேயே என் வீட்டை கட்ட விரும்பினேன். சொந்த ஊர் எல்லோருக்கும் பிடித்தமானதுதானே. நான் அவர்களிடம் கெஞ்சி என் வீட்டை விட்டுவிடும்படி கேட்பேன் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் மிகவும் பெரிய ஆட்கள். அவர்கள் என் வீட்டை விடவில்லை, மாறாக என்னிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டனர் என்று கூறி ரேகா மேடம் அமைதியானார். அவர் சொன்னதன் அர்த்தம் எனக்கு புரிந்தது. நான் அவரிடம் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அவரே பேசத் தொடங்கினார். மகனே, எனக்கு மனநல பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் பிறருக்கு தைரியம் சொல்லும் அந்த தைரியம் இப்போது என்னுள் இல்லை. அதே ஊரில் ஒரு உறவினர் வீட்டில் தங்கினேன். ஆனால் நோய்கள் என்னை சூழ்ந்து கொண்டன. அவர்களும் என்னை கண்டு வெறுத்து வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார்கள். அவர்கள் என் பென்ஷன் பணத்தை பறிக்க நினைத்தார்கள். பிறகு நான் இங்கே வந்து கொஞ்சம் பொருட்களை சேர்த்து எனக்கென ஒரு சிறிய தங்குமிடத்தை உருவாக்கிக் கொண்டேன். நான் வேலையையும் சீக்கிரம் விட்டுவிட்டதால் என் பென்ஷன் வாடகை கொடுக்கவோ மின்சார கட்டணம் செலுத்தவோ போதுமானதாக இல்லை. அதனால் அங்கேயே தங்கிவிட்டேன். நான் எத்தனை வருடங்களாக இந்த நகரத்தில் வசிக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் 2 வருடங்களாக என்றார். நீங்கள் ஏன் என்னை தொடர்பு கொள்ளவில்லை என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், மகனே, நான் உன்னை தேட முயற்சித்திருந்தால் ஒருவேளை நீ கிடைத்திருப்பாய். ஆனால் நான் செய்த உதவிக்கு கைமாறு கேட்க வந்திருக்கிறேன் என்று நீ நினைத்து விடுவாயோ என்று பயந்தேன். அதனால்தான் உன்னை தொடர்பு கொள்ளவில்லை என்றார். இதை கேட்டு என் கண்களில் கண்ணீர் வந்தது. நீங்கள் கைமாறு கேட்க வந்திருந்தாலும் அதைச் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எனக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கிறீர்கள். கடவுள் நம்மை மீண்டும் சேர்த்துவிட்டார். இனி நீங்கள் இங்கேயே என்னுடன் தான் இருப்பீர்கள். அந்த பெண்ணிடம் இது என் மகன் என்று சொன்னது போலவே நானும் எல்லோரிடமும் நீங்கள்தான் என் தாய் என்று சொல்வேன். ஆசிரியர் மற்றும் மாணவர் உறவு தாய் மகன் உறவு போன்றதுதான் என்றேன். இன்று முதல் இதுதான் உங்கள் வீடு. இனி நீங்கள் ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டீர்கள். நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினேன். இதை கேட்டதும் அவர் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி வந்தது. பல வருடங்களுக்குப் பிறகு அவர் வலிகளை மறந்தது போல் இருந்தது. ஒரு தாய்க்கு தன் மகனுடன் இருக்கும்போது கிடைக்கும் நிம்மதி அவர் முகத்தில் தெரிந்தது. அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். மகனே, வாழ்க்கையின் கடைசி காலத்தில் நீ எனக்கு கௌரவத்தை கொடுத்துவிட்டாய். இல்லையென்றால் என் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடும் என்று நினைத்தேன் என்றார். இப்போது ரேகா மேடத்தின் பென்ஷன் நேராக என்னிடம் வருகிறது. நான் வங்கியிலிருந்து எடுத்து வந்து அவர் கையில் கொடுக்கிறேன். ஆனால் அதில் 1 ரூபாய் கூட செலவழிக்க வேண்டாம் என்று சொல்வேன்.
அது அவருடைய உரிமை. அவருக்கான எல்லா தேவைகளையும் நானே பார்த்துக் கொள்கிறேன். அவருக்காக வீட்டில் தனியாக ஒரு வேலைக்காரியை நியமித்தேன். வேறு வேலைகளை செய்யாமல் அந்த பெண் பணியாள் ரேகா மேடத்தை மட்டுமே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவர் பல ஆண்டுகளாக மற்றவர்களின் பிள்ளைகளை உருவாக்கினார். இப்போது அவருக்கு ஓய்வு கொடுக்கும் நேரம். எனவே ஒரு வேலைக்காரி நாள் முழுவதும் அவர் சேவையில் ஈடுபட்டிருந்தார். நாங்கள் இருவரும் ஒரு தாய் மற்றும் மகனைப் போல வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்தோம். மாலையில் நான் அலுவலகத்திலிருந்து வரும்போது ஒரு தாய் தன் மகனுக்காக வாசலில் காத்திருப்பது போல அவர் எனக்காக காத்திருப்பார். நாங்கள் இரவு உணவை ஒன்றாகச் சாப்பிடுவோம். அவர் தன் கைகளால் எனக்கு ஊட்டிவிடுவார். நான் அவரிடம் நாள் முழுவதும் நடந்த விஷயங்களை பேசுவேன். அலுவலக கதைகளை சொல்வேன். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். என் வெற்றியை பார்த்து அவர் மிகவும் மகிழ்ச்சியடைவார். அவர் எனக்காக ஒரு பெண்ணை தேடிக் கொண்டிருந்தார். எனக்கு குழந்தைகள் இல்லை என்றாலும் நீ என் மகனாகிவிட்டாய். நான் உனக்கு திருமணம் செய்து வைப்பேன். நீ திருமணம் செய்திருப்பாய் என்று நினைத்தேன். ஆனால் நீ தனியாக இருப்பதை அறிந்ததும் என் கடமையை நானே செய்ய விரும்புகிறேன் என்று கூறுவார். அவர் அப்படிச் சொல்லும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் எதைச் சொன்னாலும் நான் அப்படியே செய்வேன் என்று நான் சொல்வேன். என் பேச்சைக் கேட்டு அவர் மகிழ்ச்சியடைவார். இப்போது எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே இருந்தது. என் வீடு இப்போது காலியாக இல்லை. ஒரு தாயின் ஆசீர்வாதம் இருந்தது. ஒரு தாயின் நறுமணம் இருந்தது. என் தங்கையும் வீட்டிற்கு வரும்போது ரேகா மேடத்தை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைவார். நான் விரைவில் திருமணம் செய்து கொண்டு என் வாழ்க்கையை முழுமைப்படுத்திக் கொள்ள முடிவு செய்தேன். என் தாய், என் மனைவி மற்றும் என் குழந்தைகள் என ஒரு புதிய குடும்பம் உருவாகும். ஆனால் நான் நிம்மதியாக அமர்ந்து என் வாழ்க்கையைப் பற்றி யோசிக்கும்போது எனக்கு என் சித்தப்பா நினைவு வருகிறது. அவர்தான் என்னை நடுத்தெருவில் நிறுத்தி என்னிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்தார். அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே ஏதாவது தண்டனை கிடைத்திருக்கும் என்று நான் அடிக்கடி நினைப்பேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அவர் தன் வாழ்க்கையை சுகமாகவே கழித்துக் கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் இதை பார்த்து எனக்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் இந்த உலகில் அவர்களுக்கு தண்டனை கிடைத்திருந்தால் இறைவனின் கணக்கிலிருந்து அவர்கள் தப்பித்திருப்பார்கள் என்று எனக்கு புரிந்தது. அவர்களுக்கு இன்னும் தண்டனை கிடைக்கவில்லை என்றால் இறைவன் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை வைத்திருக்கிறான் என்று அர்த்தம். வாழ்க்கை எனக்கு கொடுத்த சோதனைகள் அனைத்தும் என்னை வலிமையாக்குவதற்காகவே என்று நான் உணர்கிறேன். அதனால்தான் இன்று என் ஆசிரியை மற்றும் தாயின் ஆசீர்வாதத்துடன் இந்த நிலையை அடைந்துள்ளேன். நான் அவரை பார்க்கும்போது இது எல்லாம் அவருடைய தியாகம் மற்றும் அன்பின் விளைவு என்று என் மனதில் சொல்லிக் கொள்வேன். இது இப்போது என் வீடு மட்டுமல்ல, எங்கள் வீடு. இதில் அன்பு, மரியாதை மற்றும் நிம்மதி இருக்கிறது. நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்தவும். அப்போதுதான் அடுத்த அப்டேட் உங்களுக்கு முதலில் கிடைக்கும்.